வணக்கம். இன்றைக்கி கார முட்டை ஆம்லேட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். அதுக்கு 2 முட்டை உடச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டுட்டு கூடவே ஒரு க்யூப் அளவுக்கு பன்னீர் துருவி போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு மைல்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாவிலேயே நம்ம உப்பு சேர்ப்போம். இது 2த்துக்கும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி இதில் பாதி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கார முட்டை ஆம்லேட் செஞ்சுட்டு நம்ம சாதத்தோட சூடான சாதம் வடித்து அதில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு உடம்பு முடியல, டயர்டு இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஈவனாக கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா தோசைக்கல். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் செய்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பொடியாக கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு கறிக்கிடாமல் பார்த்துக்கோங்க, மசாலாவும் கறிக்கிடக்கூடாது. அவ்வளோதான். இதை பரட்டி எடுத்துகிட்டு இதில் சும்மா பாதி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இது நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியமான அனலில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கார முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு மேலே நீங்கள் பன்னீர் தூவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பன்னீர் தூவிட்டேன். அதையும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா கார முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துகிட்டு சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.